राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। அழகான கங்கையின் பிரபாவம் நிதானமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, ரொம்ப டீட்டெயில்டாக. அது என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆசை, சில விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு. அதுக்கு இந்த வாட்ஸ்அப் சத் சங்கம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. மினிமம் 20 நிமிஷம் சொல்லணும், 30-40 நிமிஷம் கூட சொல்லியிருக்கேன். வருஷக்கணக்காக போயின்னு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நம்ம தாண்டிட்டோம். அதில் பல விஷயங்கள் விஸ்தாரமாக, அதாவது திரும்பி இந்த மாதிரிலாம் விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு எனக்கு சமயம் கிடைக்குமான்லாம் தெரியல. இப்போ சந்த் துக்காராம் மகாராஜ் சரித்திரமாக இருக்கட்டும், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வைபவமாக இருக்கட்டும், நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் வைபவமாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. நிறைய 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 சுவாமி ராமானுஜ வைபவம், இதோ பிரஜமண்டல பரிக்கிரமா, சிலதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் சந்த் ஞானேஸ்வரர், சந்த் ஏக்நாத் மகாராஜ், நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கோம் வச்சுக்கோங்க. மீரா மாதா, ரைட். அதில் இப்போ இந்த கங்கையும் அப்படி தான் நிதானமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். நேற்று எனக்கு ரெக்கார்ட் பண்ண இன்னும் அதாவது நிதானமாக சொன்னேன். எனக்கு அந்த அனுபவம் வந்து அந்த சங்கல்பமான பிறகு தான் பண்ணுவேன். அது வரைக்கும் அதில் வெயிட். இப்போ கங்கையில் ரொம்ப அழகாக குகனுடைய அனுபவத்தை பார்த்தோம். கங்கை கரையில் வாழ்ந்த ஒரு படகோட்டி, ஒரு காட்டு ராஜாவினுடைய மகாபாகியத்தை நாம் அனுபவித்தோம். ராமன் எப்படி அந்த குகனை ஏற்றுக்கொண்டார்னு ஆத்ம சம சகா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன அனுபவிக்க போகிறோம்? கங்கை பல விஷயங்களில் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய உபகாரம் எல்லாம் அவள் பண்ணியிருக்கா. இந்த கங்கையின் வைபவத்தை விஸ்வாமித்திரர் சொல்ல ராமச்சந்திரமூர்த்தி கேட்டான் அப்படின்னு பாலகாண்டம் 35வது சர்க்கத்திலேருந்து நாம் அழகாக பார்த்தோம். அந்த 35வது சர்க்கத்திலேயே யா ச அன்யா சைல துஹிதா கன்யா சீத்ரகுநந்தனம் உக்ரம் சாவ்ரதமாஸ்தாய தபஸ்தே பே தபோதனாம். அந்த ரகுநந்தனா பர்வத ராஜகுமாரியான இன்னொருத்தி, அந்த உமையும் ஸ்ரத்தையோட கடோரமான ஒரு தபஸை செய்தாள் அப்படின்னு இருக்கு. உக்ரேன தபசா யுக்தாம் ததௌ சைலவரஸ்சுதாம் ருத்ராயா பிரதிரூபாய உமாம் லோக நமஸ்கிருதம். பர்வத சிரேஷ்டரான கடோரமான தபஸ் பண்ணக்கூடிய அந்த பார்வதியை, உமையை, உலகத்தினால கொண்டாடப்படுகின்றவரான ஒப்பற்ற ரூபமுடைய ருத்ரருக்கு கன்னிகாதானம் செய்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ ராமன் கேட்குறான். திரும்பி நம்ம ராமாயணம் பாலகாண்டம் விஷயங்களுக்கு வந்திருக்கோம். அப்போ 36வது சர்க்கத்தில் மீண்டும் ராமன் கேட்குறான். உத்தவாக்கே முனௌ தஸ்மின் உபௌ ராகவ லக்ஷ்மணௌ அபிநந்திய
கதாம் வீராவூ சதுர்முனி புங்கவம். அப்போ அந்த முனிவர் அந்த வார்த்தையை சொன்னோடனே ராமலக்ஷ்மணரோட கதையை ரொம்ப ஸ்லாகித்து நம்ம விஸ்வாமித்திரத்தை அவர் சொன்னார்கள். தர்மயுக்தமிதம் பிரம்மன் கதிதம் பரமம் த்வயா துஹிது சைலராஜஸ்ய ஜேஷ்டாயா வக்துமர்ஹசி விஸ்தரம் விஸ்தரஜ்ஞோசி திவ்யம் மானுஷ சம்பவம். பிராமணரே, ரொம்ப அழகான கதையெல்லாம் சொன்னேள். எங்களுக்கு அந்த மூத்தவளான கங்கையினுடைய தேவலோக மனுஷலோகத்தில் விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேட்குறான். அப்போ நம்ம விஸ்வாமித்திரர் பேசுகிறார். புரா ராமக்ருதோத்வாஹம் நீலகண்டோ மகாதபாஹம் திருஷ்ட்வா ச ஸ்பிருஹயா தேவீம் மைதுனாயோபசக்ரமே. ராமா, முன்னாடி ஒரு காலத்தில் மகா தபஸ்வியான நீலகண்டரான சிவபெருமான மணந்துண்டு தேவி ஆனந்தமாக அவள் ரெண்டு பேரும் இந்த திவ்யமான தாம்பத்தியம் வாழ ஆரம்பித்தார்கள். அற்புதமான ஒரு ஷரீர போகத்தை அனுபவிக்கிறார்கள். தெய்வங்களுக்கும் இது உண்டு, மகாத்மாக்களுக்கும் இது உண்டு. அதனால் இந்த ஆண் பெண் சங்கமம்ன்ற ஒரு விஷயத்தை கேவலமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது மகோன்னதமானது. அது எந்த முறையில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. தர்மத்திற்கு விரோதமில்லாதபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சம்சாரிகளுக்கு அந்த தாம்பத்திய சுகமே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காட்டில் ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள் கூடி கொலாவி விளையாடின்னு இருக்கு, ஆண் பறவையும் பெண் பறவை. அப்போதான் ஒரு வேடுவன் ஆண் பறவையை அடிச்சுடுறான். அது சுகமாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த கோபத்தில் வால்மீகி சொன்ன வார்த்தைகள் தான் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய ஆரம்பம். இவ்வளவு அழகான ஒரு விஷயம் அந்த சமயத்தை போய் எப்படி கொள்ளலாம்? அது தர்மம் இல்லை, அதர்மம்ன்ற. அதனால தான் சனாதன தர்மத்தில் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு பேரே சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்கு. நம்ம சனாதன தர்மத்தில் பல விஷயங்கள் ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கு. எல்லாமே உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதை அழகாக புரிஞ்சு நடந்து கொள்ளணும். அப்போ அழகாக சிவபார்வதியினுடைய அந்த மைதுனம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மைதுனத்திற்கு அப்படி ஆனந்தமாக இருக்கா. ஹனிமூன் வச்சுப்போமா, கல்யாணம் ஆயாச்சு, தேன்நிலவில் இருக்கா ரெண்டு பேரும். நீலகண்டஸ்ய தேவஸ்ய திவ்யம் வர்ஷசதம் கதம் நச்சாபி தனயோ ராம தஸ்யாமாசீத் பரந்தபம். தேவரான நீலகண்டருக்கு இந்த தேவ வருஷங்களில் 100 வருஷம் போயாச்சு. நம்மளோட ஒரு வருஷம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ அந்த மாதிரி 365 மனுஷ வருஷங்கள் தேவர்களுக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 3650 வருஷமா நம்மளுடைய ஒரு வருஷம்ன்றது அவர்களுக்கு ஒரு நாள். ஓகே,
அந்த மாதிரி 365 நாள்ன்றது அவளுக்கு ஒரு வருஷம் ஆயிடும். ஸோ 365 இயர்ஸ் வந்து அவர்களுடைய ஒரு வருஷம்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி 100 வருஷம் சும்மா கணக்கு பண்ணி பாருங்களேன். ஓகே, அவ்வளோ அழகான ஒரு தேன்னிலவில் இருக்கலாம் இந்த ஜோடி சிவ பார்வதி தம்பதிகள். ராமன் அப்படிதானே, 12 வருஷம் கல்யாணம் ஆகிறது, 14 வயது, அதுக்கப்புறம் 14 வருஷம் அயோத்தியாவில் இருக்கான், அதன் பிறகு 14 வருஷம் வனவாசம், அதுக்கப்புறமா தான் குழந்தை பெற்றுக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் 26 வருஷம் ஹனிமூன் கொண்டாடின த லாங்கஸ்ட் கப்பல் அப்படின்னா, த யங்கஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் ஹனிமூன் செலிப்ரேட்டர் அப்படின்னா பூமியில் ராமனும் சீத்தையும். அப்போ என்ன ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும் அவளுக்குள்ள, ரைட்? எத்தனை ஒரு அழகான நளினம் இருந்திருக்கும், எத்தனை தூரம் 2 பேருக்குள்ளே ஒரு பரஸ்பரம் புரிதல் இருந்திருக்கும், எத்தனை தூரத்துக்கு 2 பேருக்குள்ளே ஒரு ஆக்கர்ஷணம் இருந்திருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த மாதிரி சிவபெருமானும் பார்வதியும் தேவ வருஷங்கள்ல 100 வருஷங்கள் தேனிலவில் இருக்கலாம். அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு சக்தி சிவபெருமானுக்கு இருக்கு. ஆனால் தேவர்களுக்கு பயம் வந்துடுத்து. இப்போ இவ்வளவு வீரியமுடைய ஒரு பிள்ளை பிறந்தான்னா யார் தாங்கிறது, அது எப்படி உலகம் தாங்கன்னு பயந்துட்டாலும். ததோ தேவாஹ சமுத்விக்னாஹ பிதாஹம புரோகமாஹ பிதாமஹ புரோகமாஹ யதிஹோத்பத்யதே பூதம் கஸ்தத் பிரதிசஹிஷ்யதே. இப்படி ஒரு உண்டாகிற ஒரு பிள்ளை யாரால் சகிக்க முடியும்னு பிரம்மதேவ போய் பயந்தாரலாம் தேவர்கள்லாம். ஏன்னா சிவபார்வதி கல்யாணத்தில் அவளுக்கு பிறக்கிற பிள்ளையினாலே உண்டாகக்கூடிய குழந்தையினாலே தான் தனக்கு மரணம்னு ஒரு அசுரன் வரம் வாங்கியிருந்தான். என்ன அசுரன்னு கண்டுபிடிங்க. ஸோ அந்த பிள்ளையை தான் தேவசேனாபதியாக நியமனம் பண்ண. அப்போ தான் அவன் அந்த அசுரனோடு சண்டை போட்டு அவனை வதம் பண்ணுவான். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு, ஆனால் கல்யாணம் ஆகும், ஒரு 3 மாதத்தில் பிள்ளையாண்டுருவா, ஒரு வருஷத்தில் குழந்தைய பெற்றுருவான்னு பார்த்தா தேவ வருஷங்கள் 100 வருஷங்கள் போயாச்சு. அப்படி ஒரு தேர்நிலையில் இருக்கா. அப்போ எல்லாருமா சிவபெருமானை போய் நமஸ்காரம் பண்ணி அபிகம்ய சுரா சர்வே பிரணிபத்யேதமப்ருவன் பிரம்மதேவர்கிட்ட சொல்லி, பிரம்மதேவர் அவர்களை கூண்டு போய் மகாதேவர்கிட்ட போய் சொல்கிறாளாம் சிவபெருமானத்தில். தேவ தேவ மகாதேவ லோகஸ்யாஸ்ய ஹிதேரத புராணாம் பிரணிபாதேன பிரசாதம் கர்த்துமர்ஹதி. தேவதேவா மகாதேவா, இந்த லோகத்தினுடைய நல்லதில் இஷ்டமுடைய லோகநாதா, நாங்கள்லாம் உங்களை நமஸ்காரம் பண்ணுறோம், அனுகிரகம் பண்ணுங்கோ. ந லோகாதாரயிஷ்யந்தி தவ தேஜசுரோத்தமம் பிரம்மேன தபசா யுக்தோ தேவ்யா சஹ தபஸ்சரம். தேவசிரேஷ்டா, உம்முடைய தேஜஸை யாராலையும் தாங்க முடியாது, அதனால் நீங்கள் பார்வதியோட போய் நல்லா தபஸ் பண்ணுங்கோ அப்படின்ட்டாலாம். தயவு செஞ்சு இந்த தேஜஸ் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்கோ, லோகத்தை ரட்சிக்கணும், உங்களுடைய இந்த வீரியமான தேஜஸை சகிக்கக்கூடிய சக்தி ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டா. இப்போ சிவபெருமான் அப்படியே ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாராம். தாரயிஷ்யாம் யஹம் தேஜஹ தேஜஸ்யேவ சஹோமயா த்ரிதசா பிருத்திவி சைவ நிர்வாணம் அதிகச்சது. சரி, என்னோட தேஜமயமான சரீரத்தில் நான் தரிசிக்கிறேன், உலகம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லு. அது பார்வதியின் இடத்துல அந்த குழந்தையை உற்பத்தி பண்ணாதீங்கன்னு அர்த்தம். அப்போ சிவபெருமான் சொல்றார், யதிதம் க்ஷுபிதம் ஸ்தானான் மம தேஜோ ஹனுத்தமம்
தாரயிஷ்யதி கஸ்தன்மே ப்ருவந்து சுரசத்தமாக. சரி, நான் பார்வதியின் இடத்துல இந்த தேஜஸை வைக்கல, ஆனால் அது வெளியில் வருது இல்லையா, அது யார் தரிக்க போகிறா, அது எப்படி தாங்க போகிறது அப்படின்னு கேட்குறார். அப்போ சிவபெருமான் கிட்ட தேவர்கள்லாம் சொல்கிறா, உன்னுடைய அந்த தேஜஸை பூமி தரிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சிவபெருமானுடைய அற்புதமான தேஜஸ் ஏவ முக்த, அதாவது பார்வதி கர்ப்பத்துக்கு போகலை, ஏவ முக்த சுரபதி பிரமுமோச்ச மஹீதலே தேஜசா பிருத்திவியேன வியாப்தாம் ச கிரிகாணனாம். இது எப்படின்னா, அழகாக இந்த டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் பத்திரமா சேகரித்து வச்சுப்பார்கள். இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த இராணுவத்துக்கு போகிறவங்களாம் அவர்களுடைய அந்த விந்தணுவை சேமித்து வைப்பார்கள். ஒருவேளை அவர்கள் தான் யுத்தத்தில் இறந்து போனால் கூட அந்த விந்தணுவை வச்சுண்டு அவர் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தில் விதைக்கும் பொழுது அது குழந்தைய உற்பத்தி பண்ணும். அந்த மாதிரி ஆயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் வச்சுக்கோங்க இது. ஓகே, அப்போ உடனே சிவபெருமானுடைய அந்த தேஜஸ் பூமியில் விழருது. ஏவ முக்த சுரபதி பிரமுமோச்ச மஹீதலே தேஜசா பிருத்திவியேன வியாப்தா ச கிரிகாணனாம். அந்த தேஜசால மலைகள் வனங்கள் அடங்கிய பூமி அப்படியே வியாபிச்சு கொடுத்தான். அப்போ உடனேயே அக்னி பகவான் இடத்துல தேவர்கள்லாம் சொன்னால் அது அப்படியே நீ எடுத்துன்று அப்படின்னு. அப்போ அக்னி அதை வியாபிச்சுட்டார். அது அப்படியே ஒரு வெண்மலையாக பவிச்சது. ததக்னினா புனர்வியாப்தம் சஞ்சாதः ஸ்வேத பர்வதः திவ்யம் சரவணம் சைவ பாவகாதித்ய சந்நிபம் யத்ர ஜாதோ மகாதேஜாः கார்த்திகேயோக்னி சம்பவः. அந்த சிவபெருமானோட தேஜஸே வெண்மலையாக ஆயிற்று. அது எங்கடா இதுவாச்சு அப்படின்னா, சரவணம் திவ்யம் சரவணம் சரவணம். வனம்னா காடு, சரம்னா சரவணம்னா நாணல் காடு. திவ்ய நாணல் காட்டிலே அது அழகாக இந்த தேஜஸ் வெண்மலையாக பவிச்சது. அக்னியின் இடத்திலிருந்து சம்பவிப்பதனாலே, கிருத்திகையனுடைய குமாரனாக வருவதனாலே வருபவரான சுப்பிரமணிய சுவாமி பிறந்தார். சரவணம், சரவணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சரவணம்னு அர்த்தம். சர அப்படின்னா நாணல், வனம்னா காடு. நாணல் காட்டில் சிவபெருமானுடைய ரேதஸ் அப்படியே வெண்மலையாக பவிச்சதுன்னு இருக்கு. நான் சொல்கிறேன், சொல்லுவோம். அதோ மாம் ச சிவம் சைவ தேவா சர்ஷிகணாஸ்ததா ரிஷிகணாஸ்ததா பூஜயாமாசுரத்யர்த்தம் சுப்ரீத மனசஸ்தத. அப்போ தேவர்கள் ரிஷிகணங்கள் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் நன்றாக ஜம்முன்னு பூஜை பண்ணார்கள். அப்போ பார்வதி கோபம் வந்துடுத்து. நான் அழகாக குழந்தைய பெற்றிருப்பேன், என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி தேவர்கள் பூமி எல்லாருக்குமே சாபம் கொடுக்குறார். பூமிக்கு சொல்லிடுறா, அதை வேறு எல்லா ராஜாக்களும் ஒன்று ஆளும்படியாக ஆகிடட்டும், உன் பிள்ளைகள்லாம் சில பேர் நன்றி இல்லாதவராகட்டும். அதாவது நிறைய ராஜாக்கள்லாம் பூமியை படாத பாடுபடுத்துகிறார் இல்லையா, நன்றி இல்லாதவராக இல்லையா பூமிக்கிட்ட, அதுதான் சாபம் கொடுக்குறார். அது மாதிரி சிவபெருமான் வடக்கு திக்கை நோக்கி போகிறார். அவர் போய் தபஸ் பண்ணுறார் பார்வதியோட.
ஸோ இப்போ அவர் போயாச்சு, தபஸ் பண்ணியாச்சு. அதன் பிறகு என்னாச்சு, இவர் போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்போ தேவர்கள்லாம் பார்க்குற அவளுக்கு சேனாபதி வேணும். சேனாபதினு தான் யுத்தம் பண்ண முடியும். ஆனால் பார்வதி தபஸ் சாபம் கொடுத்துட்டா அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்காதுன்னு. அப்போ பிரம்மதேவர் சொன்னார், எப்படியும் சிவபெருமாவோட தேஜஸ் அப்படியே தான் இருக்கு, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அக்னி இதை கங்கையின் இடத்துல விடட்டும், அதன் பிறகு உமையும் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வாள்னு சொல்ல, இயமாகாசகா கங்காயஸ்யாம் புத்திரம் ஹுதாசனக ஜனயுஷ்யதி தேவானாம் சேனாபதிம் அரிந்தமம் ஜேஷ்டா சைலேந்திர துஹிதா மானயிஷ்யதி தம் சுதம் உமாயாஸ்தத்பகுமதம் பவிஷ்யதி ந சம்சயः. தேவர்களுடைய சத்துருக்கள் அழிக்கக்கூடிய தேவசேனாபதியான புத்திரன அக்னி அழகா அந்த சக்தியை கங்கையின் இடத்துல சமர்ப்பிக்கட்டும், அதன் பிறகு பார்வதியும் அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு சொல்ல, உடனே அழகா கைலாசத்துக்கு எல்லா தேவர்களும் போய் அக்னிகிட்ட சொன்னார்களாம், தேவ காரியம், அதாவது சிவபெருமானுடைய அந்த தேஜஸானது அப்படியே பத்திரமா அந்த சரவணத்தில் இருந்தது. அக்னி கலந்து அப்படியே வெண்மலையாயிற்று, அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. அப்போ அக்னிகிட்ட சொல்றா, தேவ காரியம் இதம் தேவ சாதயஸ்வ ஹுதாசனம் சைலபுத்ரியாம் மகா தேஜோ கங்காயாம் தேஜ உத்ஸ்ருஜ. அக்னி, இது தேவ காரியம், அழகான இந்த சிவபெருமானுடைய தேஜஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இது அப்படியே கங்கையில் விட்டுடு அப்படின்றார். அப்போ உடனே கங்கை கிட்ட போய் சொல்றார்கள், தேவதானாம் பிரதிஜ்ஞாய கங்காம் அப்யேத்ய பாவகः கர்ப்பம் தாரய வைதேவி தேவதானாமிதம் தேவதானாம் இதம் பிரியம். அக்னி தேவர்கள் சபதம் பண்ணி, கங்கை சிவபெருமானுடைய அழகான அந்த தேசம் உங்ககிட்ட கொடுக்குற தேவர்கள் சங்கல்பம் அப்படின்னு சொல்ல, அழகா தேவியும் வாங்கின்றாளாம், திவ்யமான ரூபத்தை தரித்தாள். அப்போ அழகா சிவபெருமானுடைய தேஜஸ் முழுக்க கங்கையில் நிரம்பினது. அப்போ அந்த கங்கையை பார்த்தா, இது என்னால் தாங்க முடியாது, இது அப்பேற்பட்ட பலமுடையதாக இருக்குது, இதை தாங்கிற சக்தி எனக்கு இல்லை, ஏற்கனவே அக்னியோட சக்தி வேறு இருக்குது, எனக்கு முடியலை அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே அக்னி சொல்கிறாராம் சிவ பார்வதி அந்த ஹிமவத் சுதமான கங்கை கிட்ட சொன்னார், நீ அப்படியே ஹிம பர்வதத்தின் அடிவாரத்தில் இதை வை அப்படின்னு சொல்ல, அழகா கங்கை அது அப்படியே எல்லா இடங்கள்லையும் விட்டாளாம். நம்ம ராமாயணம் படி அவள் தாங்கின்னு மீறி வெள்ள விட்ட தாங்க முடியாத வெள்ள விட்டா இல்லையா, அதுதான் பூமியில் தங்கம் வெள்ளி செம்பு எஃகு இப்படிலாம் ஆயிற்று. அநேக தாதுக்களாக ஆனது என்னடான்னா சிவ தேஜஸ். கங்கை வாங்கிட்டு அது மேலே என்னால் முடியலையே மீறி விட்டது இப்படி ஆயிற்று அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டத்தில் காண கிடைக்கிறது. நிக்ஷிப்த மாத்ரே கர்ப்பே து தேஜோபிரபிரஞ்சிதம் சர்வம் பர்வத சன்னந்தம் சௌவர்ணமபத்வனம். அப்போ பர்வதத்தில் இருக்கக்கூடிய அந்த காடுகள் எல்லாம் ஸ்வர்ணமயமாக ஆயிற்று. அவ்வளோ ஜோராக எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அப்போ
तं कुमारं ततो जातं सेन्द्राः सह मरुद्गणाः क्षीरसम्भावनार्थाय कृत्तिका समयोजयन्. அப்போ அழகா அந்த வனத்திலிருந்து வந்த பிள்ளைய கிருத்திகா தேவிகள் எடுத்து வளர்த்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்னோட பிள்ளைன்னு எடுத்து ரொம்ப ஆனந்தமாக எடுத்து அந்த குழந்தைக்கு பால்லாம் கொடுத்தாளாம். ததா தா க்ஷீரம் ஜாதமாத்ரஸ்ய கிருத்வா சமயம் உத்தமம் ததுஹு புத்ரோ அயமஸ்மாகம் சர்வாசாம் இது நிச்சிதாக. இவன் எங்கள் பிள்ளைன்னு சொல்லி அழகாக 6 கிருத்திகை பெண்களும் எடுத்து அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்தா. ததஸ்து தேவதாக சர்வாக கார்த்திகேய இதி ப்ருவன் புத்திரஸ்திரைலோக்ய விக்யாதோ பவிஷ்யதி ந சம்சயக. தேவர்கள் எல்லாரும் அருமையான குழந்தைவன், அதனாலே கார்த்திகேயன் அப்படின்னு கிருத்திகா நட்சத்திரங்களுடைய பிள்ளைன்னு 3 பிரசித்தனாக இருக்க போகிறான், சந்தேகமில்லை அப்படின்னு சொல்லி கொண்டாடினார்கள். அப்போ அழகான அந்த பிள்ளைய எல்லாரும் கொண்டாடினார்கள். ஸ்கந்தன் அப்படின்னு பேர் வச்சார்கள். ஸ்கந்தயித்யப்ருவன் தேவாः ஸ்கன்னம் கர்ப்ப பரிஸ்த்ரவாத் கார்த்திகேயம் மகாபாகம் காகுஸ்த ஜ்வலனோபமம். அப்போ அழகா இப்படி சிவபெருமானோட தேஜஸ்லேருந்து கர்ப்பத்திலேருந்து அழி வந்தவனால அவனுக்கு ஸ்கந்தன்னு திருநாமம். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனாலே கார்த்திகேயன்னு ஒரு திருநாமம். அழகாக 6 கார்த்திகை பெண்களும் பால் குடித்ததுனால 6 முகமுடைய பிள்ளையாயினார். கிரகீத்வா க்ஷீரமேகான்ஹா சகுமார வபுஸ்ததா அஜயத்ஸ்வேன வீரியேன் தைத்திய சைன்ய கணான் விபுஹு. அழகா ஜோர பாலை குடிச்சுட்டு கடகடன்னு வளர்ந்துட்டார். சேனாபதியா அவரை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா. சுரசேனா கணபதிம் ததஸ்தமமலத்யுதிம் தமமலம் தியுதிம் அப்யசிஞ்சன் சுரகணாகா சமேத்யாக்னி புரோகமாக. அப்போ அக்னியை முன்னிட்டு செல்கிற தேவகணங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதன் பேர் அவரை சுரசேனா கணானுக்கு சேனாபதியாக அவரை பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். இந்த ஸ்கந்தனுக்கு சேனாபதி பட்டாபிஷேகம் பண்ண இடம் உஜ்ஜைன் மகாகாலில் இருக்கு. நான் அந்த இடத்த சேவிச்சிருக்கேன். ஒரு ஆலமரத்துக்கு கீழே தான் அவருக்கு தேவசேனாபதியாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார்கள். அது என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. உஜ்ஜைன் சொல்லிட்டேன், அது எங்கன்னு கண்டுபிடிங்க. அங்கே ஒரு ஆலமரம் இன்றைக்கும் இருக்குது. இப்படி கங்கையினாலே தான் நமக்கு ஸ்கந்தனும் கிடைச்சா. அதனால ஸ்கந்தனுக்கு கங்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் உண்டு. என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அழகாக இந்த கதையை சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்றா, ஏஷ தே ராம கங்காயாம் விஸ்தரோ பிஹிதோ மயாம் குமார சம்பவஸ்சைவ தன்யஹ புண்ணியஸ்ததைவ ச. அப்பா ராமஹா, கங்கையோட வரலாறு, எல்லா விதமான தனங்களையும் அளிக்கக்கூடிய பரிசுத்தமான குமார சம்பவம் உனக்கு சொல்லப்பட்டது. குமார சம்பவம் அதான் சுப்பிரமணிய சுவாமியுடைய உற்பத்தி. குமார சம்பவம், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கா? குமார சம்பவம்னா என்ன? இதுதான் குமாரன் சம்பவித்த கதை. அதனால குமாரன், முருகன் குமாரன், அதனால குமார சம்பவம். இதை பேஸ் பண்ணி தான் இதைத்தான் யாரு காளிதாசன் குமார சம்பவம்னே நாடகம் எழுதியிருக்கார். ஓகேவா? ரொம்ப அழகான தெரியுமா? இந்த கதையை கேட்டவாளுக்கான பாக்கியத்தை சொல்றார். ய இமம் சுணுயாத்ராம
कार्तिकेयस्य संभवं सर्वपापविनिर्मुक्तो याति ब्रह्म सनातनम. हे रामा, இந்த கார்த்திகேயனுடைய உற்பத்தியாகிற இந்த கதையை அவன் சிரவணம் செய்கிறானோ அவன் சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு சனாதனமான பிரம்மானந்தத்தை அடைகிறான். சொல்லலாம். நீங்கள் கேட்டது என்னடான்னா, இது என்ன ஆச்சரியன்னா, கங்கை கரையில் உட்கார்ந்துண்டு விஸ்வாமித்திரர் இந்த குமார சம்பவத்தை சொல்ல ஸ்ரத்தையோடு யாரா கேட்டான்னா ராமனும் லக்ஷ்மணனும். சொன்னது யாரா? விஸ்வாமித்திரர். இப்போ கங்கை வசதி தானே. இதுக்கப்புறம் இன்னும் சொல்ற, பக்தஸ்சய கார்த்திகேயே காகுஸ்த புவிமானவஹ ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரைச்ச ஸ்கந்தசாலோக்கியம் ஆப்னுயாத். ஏ காகுஸ்த, உலகத்தில் இந்த ஸ்கந்த பக்தன் முருக பக்தர்கள் யார் இருக்காளோ அவர்கள் பிள்ளை பேரன் பேத்தியோட ஆயுஷோட நன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஸ்கந்தலோகத்தையும் அடைவார்கள். சொல்றது யாரு? விஸ்வாமித்திரர். அப்ப குமார சம்பவம் கதை கேட்டேள், ஸ்கந்த பக்திக்கான மகிமையும் கேட்டேள். இது என்னன்னா, இது ஸ்ரத்தையோட ஆசையோட ரசிச்சு யாரா கேட்டா? நம்ம ராமச்சந்திரமூர்த்தி கேட்டார். சூப்பரா, எத்தனை விசேஷம். இதுக்கப்புறமா தான் சகர மகாராஜா கதையெல்லாம் வர்றது. ஸோ ஸ்ரீமத் ராமாயணம் 37வது சர்க்கத்தில் ஜோராக இந்த குமார சம்பவம் விஷயமானது சொல்லப்பட்டிருக்கிறது. மெயினாக 36, அப்புறம் 37 தான் மெயினாக குமார சம்பவத்தை சொல்லியிருக்கார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குமார சம்பவம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு. ராதே கிருஷ்ணா. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो विश्वामित्र महर्षि की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो कार्तिकेय स्वामी की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा. शरवणम.